ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சந்தானம் ஹீரோவாக நடித்து வந்திருக்கிற படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். இதை வந்து பிரேம் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் இயக்கியிருக்காரு. இவங்க 2 பேரோட கூட்டணியில் இதுக்கு முன்னாடி இதில் தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற படத்தை ராம்பாலா வந்து இயக்கியிருப்பார். அடுத்து தில்லுக்கு துட்டு 2 அப்படிங்கிற படத்தை அவர் இயக்கியிருப்பார். அப்புறம் இந்த பிரேம் ஆனந்தை வச்சு டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற படத்தில் சந்தானம் வந்து பண்ணியிருப்பார். இப்போ அதோட அடுத்த இதுவாக அதோட ஃப்ரான்ச்சைஸில் அது அடுத்த படமாக இந்த டிடி 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 நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்த மற்ற படங்கள் மாதிரி ஒரு ஒரு ஹாரர் மூவியாக தான் வந்திருக்கு. இதில் வந்து சந்தானம் நடிச்சிருக்காரு. கீதிகா திவாரி வந்து 2 கேரக்டரை, அதாவது படத்தில் வந்து ஆக்சுவலான ஒரு கேரக்டரும் அந்த இதுக்குள்ள ஒரு கேரக்டருங்க மாதிரி அதில் நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் நடிச்சிருக்காரு. கௌதம் மேனன் நடிச்சிருக்காங்க. நிலகல் ரவி, கஸ்தூரி சங்கர், ரெடின் கின்ஸ்லி, யாஷிகா ஆனந்த், மொட்டா ராஜேந்தர், லொல்லு சபா மாடன் அவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் செல்வராகவன் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் ஒரு பேயா வராரு. அவர் வந்து சினிமா பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு தேட்டர் நடத்திட்டு இருந்தவர். முன் ஒரு 1998 அந்த டைமில் ஒரு ஃபிலிமை பற்றி தப்பான ரிவ்யூ கொடுக்குறவங்கள பூரா வரிசையாக வந்து வேட்டையாடி கொள்கிற மாதிரி இவர் ஒரு சீரியல் கில்லராக இருந்திருக்காரு. அப்படி சீரியல் கில்லராக இருக்கப்போ ஒரு கட்டத்தில் அவர் கொலை செய்ய போன இடத்துல அவர் வந்து கொல்லப்பட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பேயா மாதிரி அதே மாதிரி ஒரு சினிமா பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு பேய் பங்களா இருக்குது. அந்த தேட்டருக்குள்ளே அவர் இருக்கார். ஸோ இப்போ ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போகுது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் மாதிரி வருது. அந்த ஸ்பெஷல் டிக்கெட்டை வச்சுட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஃபேமிலியாக கூப்பிட்றாங்க. அவங்க ஃபேமிலியாக வரப்போ அவங்கள உள்ளுக்குள்ளேயே வச்சு அவங்கள வந்து கொல்கிற மாதிரி, அவங்க வந்து படத்துக்கு தப்பான ரிவ்யூ தரதுனால அவங்கள வந்து கொல்கிற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறவங்கள பூரா அவர் வந்து கூப்பிட்டு இது பண்ணி அவங்கள இது பண்ணுறது தான் ஒன்லைன். அதில் வந்து செல்வராகவன் வந்து பேயா வராரு. அந்த அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரசாந்த் இந்த மூவி ரிவ்யூ பண்ணுற இட்ஸ் பிரசாந்த் போகிறாரு. அவரை வச்சு தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி சந்தானத்துக்கு ஒரு ஒரு டிக்கெட் வருது. அது வந்து அவர் நைட்டு பார்க்காம பகல்லையே போய் பார்த்துறாரு. பகல்லையே போய் பார்த்தா அந்த இடத்துல இது பாழடைஞ்ச பங்களாவாக இருக்குது. அங்கே போய் பார்த்தா அவருக்கு இங்கே எதோ சரியில்லை, தப்பாக தான் இருக்குன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு. பட் ஆனால் வீட்டில் பேசிகிட்டு இருந்ததை வச்சுட்டு அந்த டிக்கெட்டில் இருக்கிற லொக்கேஷன் வச்சு ஃபேமிலியாக எல்லாருமே ஆல்ரெடி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நைட் அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை. இந்த ஸ்பெஷல் ஷோக்கு போயிருக்காங்கன்னு பக்கத்து வீட்டில் சொன்னால் அவர் கிளம்பி வராரு. கிளம்பி வரதுக்குள்ளே எல்லாம் தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. தேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் சந்தானமும் உள்ளே போய்க்கிறாரு. உள்ளே போன உடனே எல்லாருமே மூவிக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே மூவிக்குள்ளே போன உடனே சந்தானமும் மூவிக்குள்ளே போயிடுறாரு. மூவிக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த மூவி படம் முடிகிற வரைக்கும் எல்லோரும் உயிரோடு இருந்து படம் முடிஞ்சால் தான் படத்தில் உயிரோடு இருக்கவங்களாம் வெளியே வருவீங்க. அப்படி இல்லைன்னா படத்தில் செத்தீங்கன்னா அதோட முடிஞ்சது, நீங்களும் அப்படியே உள்ள செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி செல்வராகவன் ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாரு. அதுலேருந்து அவங்க பொழைச்சாங்களா, வெளியே வந்தாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து படத்துக்குள்ளே போயிடுவாங்க. படத்துக்குள்ளே ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஆல்ரெடி வேறு கேரக்டர் இருக்கும். அவங்க ஃபேமிலி உள்ளே போனோன்னா அவங்க ஒவ்வொரு கேரக்டர்லேயும் அவங்க ரிப்ளேஸ் பண்ணி அவங்க உள்ளே போயிடுவாங்க. இந்த விஷயம் சந்தானத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சந்தானம் மட்டும்தான் அந்த படத்தோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த படத்துக்குள்ளே இந்த செல்வராகவனால் அனுப்பப்பட்டிருப்பார். மற்றபடி அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டர் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சந்தானத்தை தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் பிளாட் ஆரம்பிக்கும். இது எல்லாமே படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே நடந்துடும். அந்த 1/2 ஹவர் அந்த கதை ஸ்டோரி பில்ட் ஆகுறது, அவங்க இதுக்குள்ளே போகிறது எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஒன்லைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒன்லைன் தான். படம் ரிவ்யூ பண்ணுறவங்க அவங்க தப்பாக இருக்கிறதுனால அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு பேய் பழி வாங்குது அப்படிங்கிற ஒரு ஒன்லைனை ஒரு நல்ல ஒன்லைன். இதை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இது நிறைய இடத்துல சொதப்பிட்டாங்க, நிறைய இடத்துல இது பண்ணிட்டாங்க. அங்கங்கே வர ஒரு சில காமெடிகள், ஒரு சில லென்த்தான காமெடிகள் சிரிக்க வைக்கிது, இது பண்ணுது. அதனால் படம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற லெவலில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து பிரேம் ஆனந்த் வந்து எழுதியிருக்காரு. இந்த படத்தை பற்றி இவங்க இந்த ஆடியோ லான்ச் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பேசுகிறப்பயே சந்தானம் சொல்லியிருப்பார். இந்த பிரேம் ஆனந்த் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப
டேலண்டான ஆள். அவர் நல்லா யோசிச்சு யோசிச்சு நல்லா டெவலப் பண்ணி இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தோம்னா அவர் சொன்னது வந்து உண்மையாக தான் இருந்திருக்கு. படத்தில் வந்து நிறைய இடத்துல நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே அவர் ரொம்ப உழைப்பை போட்டிருக்காரு. ரொம்ப யோசிச்சு தான் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு சாப்டராக வந்து வெளியவே ஒரு கதை ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு தனி ஸ்டோரி மாதிரி போகும். அந்த ஸ்டோரி எல்லாமே யோசிச்சு யோசிச்சு நல்லா ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. எங்கேயுமே வந்து அவங்க சும்மா இதை ஏனோ தானோன்னு ஏதோ போகட்டும், சும்மா ஏதோ ஒரு சீன் வைப்போங்கிற மாதிரி வைக்கல. எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இது பண்ணி பக்காவாக இது பண்ணி தான் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து எல்லா இடத்துலையுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகல. அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல வந்து லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சில சீன்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இழுக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் டைரக்டர் அவர் சைடில் வந்து நல்ல அவர் சைட்லேருந்து ஒரு நல்ல வேலையை போட்டிருக்காரு. ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்பு. எப்பவும் போல் இல்லாமல் இந்த ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படிலாம் இல்லாமல் இந்த சைடில் ஃபுல்லாகவே வெட்டி எடுத்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அப்படியே பல்காக இருக்க மாதிரி அப்படியே வந்திருக்காரு. ஒரு நார்மல் நார்த் மெட்ராஸ் பையனா. அப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி அவர் பேசுகிற எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சுட்டு அவர் பேசுகிற எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலுமே இந்த இதில் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. மற்ற படத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படியே அவர் கொஞ்சம் டாமினண்ட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்படியே சப்டிலாக தான் பண்ணுறாரு. எங்கேயுமே அவர் ரொம்ப டாமினண்ட்டாக எங்கேயுமே பண்ணல. சப்டிலாகவே தான் போகுது. ஆனால் அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. எல்லாமே நல்லா போயிருக்கு. அது அது ஒரு சீனில் அவரே சொல்லியிருப்பார், மொட்டை ராஜேந்திரன், இல்லை நான் காமெடி பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா, உனக்கு தான் நான் காமெடி பண்ண இவ்வளோ ஸ்பேஸ் தரேனே, இதுக்கப்புறம் நீ ஏன் என்ன பண்ணுறங்கிற மாதிரி அவர் சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே இந்த படத்தில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. மற்ற படம் மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே சும்மா கலாய்க்கிறதுக்கு மட்டும் வச்சிருப்பாரு. இவர் அடிக்கிற ஒன்லைன் அப்படியே நல்லா ரீச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சந்தானமும் அதில் சப்டில் வந்துட்டு போகிறதுனால அதுவும் கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்குது சந்தானம் இது பண்ணுறதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோயின்ஸ் இந்த கஸ்தூரி, யஷிகா ஆனந்த், அப்புறம் வந்து அப்புறம் கீதிகா திவாரி அப்போ அவங்கெல்லாம் ஹீரோயின்ஸாக வந்திருக்காங்க. கஸ்தூரி அவங்க அம்மா வந்திருக்காங்க. யஷிகானந்த் தங்கச்சி வந்திருக்காங்க. கீதிகா திவாரி அப்படிங்கிறவங்க ஹீரோயினாக வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இல்லை. எல்லா இடத்துல படம் ஃபுல்லாக ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க பேய்க்கு பயந்து ஓடிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்குது. அந்த கீதிகா திவாரி அப்படிங்கிற பேயா வராங்க. அவங்களும் கொஞ்சம் பெருசாக எங்கேயுமே சொல்லிக்க மாதிரி இல்லை. ஃபுல்லாக மேக்கப் அதிலேயே வந்து இதாகிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சந்தானம் தான் படம் ஃபுல்லாகவே வராரு. படம் ஃபுல்லாகவே எல்லா சீனையுமே கொண்டு போகிறது இது பண்ணுறது எல்லாமே அவர் தான். படத்துக்குள்ளே ஹீரோவாக வந்து கௌதம் மேனன் வராரு. அதுதான் அந்த ட்ரெய்லரில் வர அந்த பாட்டெல்லாம் வந்திருக்கும். ஸோ அவர் படத்துக்குள்ளே வந்து அவரே எதுவும் பண்ணாமல் தான் இருக்கார். ஒரு காட்சியில் வந்து மொட்டை ராஜேந்திரனே சொல்கிற மாதிரி, என்னப்பா அவர் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, அவர் சும்மா உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சந்தானம் தான் படத்தை கொண்டு போகிற இது பண்ணுறாரு. அதுக்கிடையில் வந்து செல்வராகவன் அவங்களும் பேசிகிட்டே பேசி அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். செல்வராகவன் வந்து ஒவ்வொரு டாஸ்க்காக இது பண்ணுவார். நீ வந்து இப்படி பண்ணல, உனக்கே லாஜிக் புரியலையா, நீ ஒவ்வொரு படத்தை பற்றி எப்படி பேசுவ, அப்போ இந்த படத்தை நீ தான் புரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அதை பார்த்து அப்படி சந்தானம் வந்து அது அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்க ஸ்டோரி காமிச்சது, அந்த டிரான்சிஷன் சீன்ஸு, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவை ஃபுல்லாக ஓட்டியிருக்காங்க. யூடியூப் ரிவ்யூஸ் ஓட்டியிருக்காங்க. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து கலாய்ச்சி தான் இது பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து கொஞ்சம் இதாவோ சப்டிலாக அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. எல்லாமே அவங்க வந்து ஓப்பனாக நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இது வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஒரு சில லென்த் காட்சிகள்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 2-3 காட்சிகள், செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு 2-3 காட்சிகள் சரியாக. செகண்ட் ஹாஃப் நார்மலாகவே லேக்காக இருக்க மாதிரி இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் டக்குன்னு அவங்க படம் முடிகிற மாதிரி வந்துடுது, அப்புறம் திரும்ப ஆரம்பிக்குது, முடிகிற மாதிரி வந்தது திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு எண்டிங்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறப்ப, இல்லை எண்டிங்கில் திரும்ப வருது அப்படிங்கிறப்ப அது லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஒரு காமெடி படங்கிறப்ப இது ஏதாவது சீரியஸான படமாக இருந்தால் அது ட்விஸ்ட்டாக இருந்திருந்தால் நமக்கு கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. காமெடி படம் அப்படிங்கிறப்ப எண்டிங் வந்துட்டு திரும்ப வரப்ப சரி ஏதோ ஒன்று முடிச்சுடுங்கடா, எப்படி காமெடியாக தானே முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால அது மட்டும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி நிறைய இடத்துல காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த தேட்டரில் இருந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. எங்கேயுமே வந்து ரொம்ப அமைதியாக இதாக இல்லை. கடைசி வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் கதையில் வந்து மெனக்கெட்டுருக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் உள்ள நடக்கிற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிளண்ட்டா இருக்கு. அதாவது அவங்க சினிமாவ கலாய்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனா, அந்த உள்ள நடக்கிற ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருந்தா, அங்க சந்தானம் பண்ற விஷயங்களும் நமக்கு இன்னும் ஆர்வமா இருந்திருக்கும். அந்த இது காமெடி படம், அந்த அந்த ஒன்லைன் தாண்டி இன்னமும் படம் வந்து ரசிக்கிற மாரி இருந்திருக்கும். அப்படி இல்லாம உள்ள நடக்கிறத வந்து அவங்க பெருசா எந்த மெனக்கெடலும் இல்ல. எதுக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணல. அவங்க நம்ம ஏதாவது இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்க மெனக்கெடலும் இல்லாம, ரொம்ப சாதாரணமான காட்சிகளோட கோர்வைகளாவே வருது. ஓகே, பேய் படம்னா இப்படி தானே இருக்கும். அடுத்ததுனா இப்படி தான் நடக்கும். இந்த பேய் படத்துல இந்த இதான டெம்ப்ளேட்டா இருக்கும் வரிசையா. இது எடுத்தா இதான் நடக்கும். சூனியக்காரிங்க வருவாங்க, இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு டெம்ப்ளேட்டாவே அத கலாய்க்கிறேங்கிற பேர்ல அப்படியே எடுத்ததுனால, அது வந்து லைட்டா ஒட்டாம போயிருச்சு. அதனால ஒரு நல்ல ஒன்லைன், நல்ல இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் இல்லாம ஒரு சாதாரண படமா தான் இருக்கு. லாஸ்ட்ல வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராங் டர்ன் எஃபெக்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே யோசிச்சு அவர் பண்ணியிருந்தாரு, இது பண்ணியிருந்தாரு. பட் ஆனா, இன்னும் கொஞ்சம் அத பெட்டரா பண்ணியிருக்கலாம். அந்த இதெல்லாம் உள்ள நடக்கிற ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் வேற மாரி யோசிச்சோ, இல்ல இன்னும் கொஞ்சம் சீரியஸா அது ஏதாவது யோசிச்சோ, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா, இன்னமும் படம் நல்லா தான் இருக்கும். மத்தபடி படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஒரு ஒன் டைம் வாட்சபிளா தான் இருக்கு. நீங்க போனீங்க அப்படின்னா நெறைய காமெடிகள் உங்களுக்கு உங்க காமெடி படங்கள் பிடிக்கும். இதுவே இந்த டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு. அதில வந்து காமெடிகளும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த காமெடிகளும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தில வர காமெடிகள்லாம் ஒர்க் அவுட் ஆகி, நீங்க அப்படியே கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா, படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்படி இல்ல அந்த காமெடிலாம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுறது கஷ்டம் தான். ஸோ மொத்தத்தில இது அந்த டிடிங்கிற ஃப்ரான்சைஸில கன்டினியூஸா இந்த மாரி இப்ப இது வந்து 4வது படம். அப்படியே இவர் வந்து லாரன்ஸ் சுந்தர் சி வரிசையில இவரும் அப்படியே ஒவ்வொரு படமா எடுத்து எடுத்து இது 4வது படத்துக்கு வந்துட்டாரு. என்ன கேட்டா இத வந்து அவர் வந்து இத்தோட முடிச்சிடலாம். சந்தானம் வந்து இதுக்கப்புறம் காமெடியனா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் காமெடியா நடிக்கிறாரோ, எதா நடிக்கிறாரோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அப்படியே பண்ணலாம். பண்ணிட்டு வேற ஏதாவது கதைகளுக்கு போலாம். திரும்ப திரும்ப இவர் வந்து இப்படியே நடிச்சிட்டு இருக்கப்ப, அவருக்கு முன்னாடி வந்த, அவருக்கு அப்புறம் வந்த அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா கதை சூஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. இவர் திரும்ப திரும்ப இந்த ஒரே இதுக்குள்ள இது இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவர் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாருன்னா, அவரோட மார்க்கெட்டு, அவரு அவரோட அவரோட இம்ப்ரஷனே அப்படியே மாறிரும். இவர் வந்து இந்த மாரி படங்கள் மட்டும் தான் நடிப்பாரு, இந்த மாரி படங்கள் மட்டும் தான்ங்கிற மாரி மாறிரும். திரும்ப அவர் வந்து குளு குளு மாதிரி படங்கள், அந்த மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருக்க படங்கள் கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சம் அப்படியே செலக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாருன்னா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் இது பெட்டரா இருக்கும். ஸோ அவ்வளோதான். அ நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு புடிச்சிருந்ததா? அப்படிங்கிறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அ நி அ மீண்டும் வேற ஏதாவது ஒரு வீடியோல, வேற ஏதாவது ஒரு படத்தோட ரிவ்யூல நம்ம சந்திக்கலாம். நன்றி.